வணக்கம் நண்பர்களே. தைப்பூசத்தின் வரலாறு, முருகப்பெருமானின் திருவிளையாடல்கள், 6 படை வீடுகளின் சிறப்பு, இந்த பண்டிகையின் விரதம் மற்றும் பூஜை முறைகள் ஆகியவற்றை விரிவாக ஆராயப் போகிறோம். இது மட்டுமல்ல, தைப்பூசத்தின் ஆன்மீக அர்த்தம் மற்றும் உலகளவில் நடைபெறும் கொண்டாட்டங்களை பற்றியும் நீங்கள் அறியலாம். ஆதலால் வீடியோவை முழுமையாக பாருங்கள். இது உங்கள் பக்தி உணர்வுக்கு புதிய அனுபவத்தை தரும். தைப்பூசம் விழாவானது பழங்காலம் தொட்டே தமிழகத்தில் முருகப்பெருமான் தனக்கு கிடைக்க வேண்டிய ஞானப்பழம் கிடைக்காமல் கோபித்துக் கொண்டு கைலாயத்திலிருந்து தனது பெற்றோர்களான சிவன், பார்வதி, விநாயகர் ஆகியோர் மீது வெறுப்புற்று பண்டார கோலத்தில் பழனி மலையில் முருகப்பெருமான் குடியேறிய நாளே தைப்பூசம் திருவிழாவாக தமிழகத்தில் பெரும்பாலான மக்களால் கடைபிடிக்கப்படுகிறது. முருகன் தமிழ் கடவுள் ஆவார். முருகன் என்றால் அழகு என்று பொருள். முருகன் தேவ சேனாதிபதி ஆகையால் இவர் ஒரு போர்க்கடவுள் ஆவார். தைப்பூசத்தன்று முருகன் தருகாசுரனை வதம் செய்த நிகழ்வு ஒரு விழாவாக பழனியில் அனுஷ்டிக்கப்படுகிறது. சிவபெருமான் உமாதேவியுடன் இருந்து சிதம்பரத்தில் ஆனந்த நடனம் ஆடி தரிசனமளித்த நாள் தைப்பூசம் என்பர். சிதம்பரத்திற்கு வந்து அரும்பெரும் திருப்பணிகள் செய்து நடராஜரை இரணியவர்மன் என்னும் மன்னன் நேருக்கு நேராக தரிசித்தது இந்நாளிலேயே. இக்காரணங்களுக்காகவே சிவன் கோயில்களில் தைப்பூசத்தன்று சிறப்பு அபிஷேகங்களுடன் பூஜைகள் நடத்தப்படுகின்றன. சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முன்பு தைப்பூசம் கொண்டாடப்பட்டது குறித்து தேவார பதிகங்களில் குறிப்புகள் உள்ளன. முருகன் பக்தர்களை தன் திருவிளையாடல்களால் மகிழ்விக்கும் ஒரு தெய்வீகத்தை படைக்கும் சக்தியாக இருக்கிறார். முருகனின் திருவிளையாடல்கள் பெரும்பாலும் அவரது பக்தர்களுக்கு ஒரு பாடமாகவும் நம்பிக்கையை வளர்க்கவும் அமைந்திருக்கின்றன. சூரபத்மன் முருகனின் ஆபரிய பக்தனாக இருந்தாலும் பின்னர் தன்னுடைய அகந்தையின் காரணமாக தெய்வங்களை தொந்தரவு செய்யத் தொடங்கினான். சூரபத்மனை அழிக்கவே முருகன் அவதரித்தார். தனது வேல் ஆயுதத்தால் சூரபத்மனை வெற்றி கொண்டு அவனை ஒரு மயில் மற்றும் கொடியாக மாறச் செய்தார். மயிலானது முருகனின் வாகனமாகவும் கொடி அவரது அடையாளமாகவும் மாறியது. அகலிகை சாபத்தால் பாறையாக மாறிய ஒரு தேவதை. முருகன் தனது மாயா சக்தியால் அகலிகையை சாபத்திலிருந்து விடுதலை செய்தார். இதனால் மக்கள் மத்தியில் அவர் அருள்மிகு கடவுள் என மதிக்கப்படத் தொடங்கினார். வள்ளி வேடர் குலத்தில் பிறந்த திருமுருகனின் பக்தையாவார். முருகன் வேடன் வடிவில் வந்து வள்ளியிடம் காதலித்தார். வள்ளி முதலில் மறுத்தாலும் அவளது நெஞ்சம் மாற்றியதால் இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். முருகன் அரச மரத்தின் கீழ் கல்வெட்டில் தம்முடைய வீரத்தை குறித்து எழுத வைத்தார். இது அவருடைய பக்தர்களுக்கு பெருமை ஏற்படுத்தியது. தாரகாசுரன் தேவர்கள் மீது தாக்குதல் நடத்தினான். முருகன் தனது போர்க்கலையால் தாரகாசுரனை அழித்து உலகுக்கு அமைதியை உருவாக்கினார். முருகனின் அறுபடை வீடுகளின் தனிப்பெருமைகள் என்ன தெரியுமா? முருகனுக்கு அறுபடை வீடுகள் உள்ளன. திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணிகை, பழமுதிர் சோலை எனும் சோலைமலை. இவற்றின் பெருமைகள் என்ன என்பதை பார்ப்போம். முருகன் என்றாலே அழகும் அறிவும் சேர்ந்த உருவம் நம் கண்முன் வந்து நிற்கும். முருகப்பெருமானின் திருவிளையாடல்களும் அவரின் தோற்றமும் மனிதர்கள் வாழ்க்கையில் உணர்ந்து கொள்ள வேண்டிய வாழ்க்கை தத்துவத்தை உணர்த்துவதாக அமைந்துள்ளது. 6 படை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் முருகன் சூரபத்மனை போரில் வென்ற பின்னர் இந்திரன் தன் மகள் தெய்வானையை முகனுக்கு மணமுடித்து வைக்கிறார். இங்கு தெய்வானையுடன் மணக்கோலத்தில் காட்சி தருகிறார். முருகனின் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் கடலோரத்தில் அமைந்துள்ளதால் திருச்சீலைவாய் என்றும் ஜெயந்திபுரம் என்றும் பெயருண்டு. இங்கு முருகப்பெருமான் சூரபத்மனை அழித்ததாக கந்தபுராணம் கூறுகிறது. குருஸ்தலமாகவும் விளங்குகிறது. முருகனின் 3ஆம் படை வீடான பழனி சித்தர்கள் வாழ்ந்த புண்ணிய பூமியாகும். பழனி முருகர் சிலை போகர் சித்தரால் நவபாஷாணத்தால் உருவாக்கப்பட்டது. ஞானப்பழம் அடைய வேண்டிய போட்டியில் தமையன் பிள்ளையாருடன் தோற்ற கோபத்தில் பழனியில் தண்டாயுதபாணியாக காட்சி தருகிறார். இவரின் தோற்றம் உலக உண்மைகளை உணர்த்தும் வகையில் அமைந்துள்ளது. தன்னை விட தன் பிள்ளைகள் அறிவுடையவர்களாக இருப்பது தந்தைக்கு மகிழ்ச்சியை தரும். அது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, இறைவனுக்கும் அப்படிதான் போலும். தன் பிள்ளையின் வாயால் பிரணவ மந்திரத்தின் பொருளை கேட்க பிள்ளையை குருவாக ஏற்று தான் சீடனாக அமர்ந்து குருவின் விளக்கத்தை கேட்ட இடம் சுவாமிமலை. அதனால் இந்த சுவாமிமலை முருகனுக்கு சிவகுருநாதன் என்ற பெயரால் வணங்கப்பட்டு வருகின்றார். திருச்செந்தூரில் சூரனை வதம் செய்த முருகன் திருத்தணிக்கு சென்று தன் கோபத்தை தணித்துக் கொண்டு சாந்தமானதால் தணிகை என்று இந்த ஊருக்கு பெயர் வந்தது. மேலும் வேடர் குலத்தில் பிறந்த வள்ளியை அண்ணன் கணேசனின் உதவியுடன் காதல் திருமணம் செய்து கொண்ட இடம் திருத்தணி ஆகும். அறுபடை வீடுகளில் கடைசியாக வரும் படை வீடு அழகர் மலை மீது இருக்கக்கூடிய சோலைமலையாகும். இங்கு உளவை பாட்டியிடம் சுட்ட பழம் வேண்டுமா, சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்ட முருகனின் ஞானத்தை பார்த்து நீ சாதாரண மானிடராக இருக்க முடியாது என தெரிந்து கொண்டார்.
இந்த திருத்தலத்தில் உலக வாழ்க்கைக்கு தேவை கல்வி அறிவு மட்டும் போதாது, இறையருள் என்ற மெய் அறிவை உணர வேண்டும் என்பதை தன் திருவிளையாடலால் உணர்த்திய இடம். தைப்பூச திருவிழா இந்த ஆண்டு பிப்ரவரி 11, 2025 அன்று மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த புனித நாளில் பக்தர்கள் முருகப்பெருமானுக்கு வெல் பூஜை செய்து அவரது அருளை பெறுகிறார்கள். மூலதான பண்டிகையான தைப்பூசத்தன்று பக்தர்கள் விரதம் கடைபிடிக்கிறார்கள். அதிகாலை முதல் பஞ்சாமிர்தம், விபூதி, பால், பன்னீர் மற்றும் புனித நீரால் அபிஷேகம் செய்யப்படுகிறது. வெல் பூஜை நடைபெறும். இதன் மூலம் பக்தர்களின் வாழ்வில் சக்தியும் வெற்றியும் வருகிறது. நிவேதனமாக பஞ்சாமிர்தம், தேநீர் திரட்டால், கொழுக்கட்டை மற்றும் பால் படைக்கப்படுகிறது. பாடல்கள்: கந்தசஷ்டி கவசம், திருப்புகழ், வேல்மாலை மற்றும் ஓம் சரவணபவ மந்திரங்களை பக்தியுடன் பாடுங்கள். இந்த நாளில் அந்த வேலை எடுத்து தனியாக ஒரு தட்டில் வைத்து அபிஷேகம் செய்து நன்கு துடைத்துவிட்டு சந்தனம், குங்குமம் வைத்து முருகப்பெருமான் படத்திற்கு அருகில் வைத்து வேல்மாறல், வேல் பதிகம் ஆகியவற்றை படிக்கலாம். முருகனின் அஷ்டயாத்திரம் படித்து வழிபட வேண்டும். வேலை நிறுத்தி வைத்து அல்லது படுக்கை வசமாக வைத்து என எந்த முறையிலும் அபிஷேகம் செய்யலாம். தினமும் வேலுக்கு அபிஷேகம் செய்வது சிறப்பு. முருகப்பெருமானின் சக்தி வாய்ந்த பாடல்களையும் அவற்றின் பயன்களையும் பற்றி தெரிந்து கொள்ளலாம். கந்த சஷ்டி கவசம் நம்மை தீய சக்திகளிலிருந்து பாதுகாக்கும். தினமும் பாடினால் மன அமைதியும் ஆரோக்கியமும் கிடைக்கும். திருப்புகழ் அருணகிரிநாதரால் எழுதப்பட்டது. வாழ்க்கை சிக்கல்கள் தீரவும், திருமணம் மற்றும் செல்வம் அடையவும் உதவும். வேல்மாறல் முருகனின் வெற்றியை புகழ்கிறது. எதிரிகளை வெல்லவும் வெற்றிகளை அடையவும் உதவும். ஓம் சரவணபவ மந்திரம் மன அழுத்தத்தை அகற்றும், தியானத்திற்கு சக்தி அளிக்கும். இந்த பாடல்களை பக்தியுடன் பாடி முருகனின் அருளை பெறுங்கள். தைப்பூசம் இன்று உலகளவில் பிரபலமாக கொண்டாடப்படுகிறது. மலேசியாவின் பட்டு கேவ்ஸ் இந்த கொண்டாட்டத்தின் மையமாக திகழ்கிறது. தாய்லாந்து, சிங்கப்பூர், ஐரோப்பா போன்ற நாடுகளிலும் தைப்பூசத்தின் உற்சாகம் குறைவில்லை. இந்த நிகழ்வு தமிழ் மரபை உலகம் முழுவதும் எடுத்துச் செல்கிறது. தைப்பூச விரதம் மற்றும் பூஜை முறைகள் தெரிந்து கொள்ளுங்கள். பக்தர்கள் 48 நாட்கள் எம்பெருமான் முருகனுக்காக விரதம் இருப்பார்கள். பக்தர்கள் அந்த நாள் காலை மணி 4 மணிக்கே எழுந்து குளித்து மந்திரங்களை படிப்பார்கள். அன்றைய தினம் முழுவதும் நோன்புடன் இறைவனை பிரார்த்தனை செய்கிறார்கள். பால் குடம் எடுத்தல்: பக்தர்கள் பால் கொண்டு வந்து முருகனின் சிலை மீது அபிஷேகம் செய்கிறார்கள். காவடி எடுத்தல்: பக்தர்கள் தங்கள் சுமைகளை குறைக்கும் வகையில் தியானத்துடன் காவடி எடுக்கிறார்கள். அன்னதானம்: இந்த நாளில் வழங்கப்படும் அன்னதானம் மிக முக்கியமானது. தைப்பூசம் என்பது வெறும் பண்டிகை மட்டுமல்ல, அது நம் மனதையும் ஆன்மீக பயணத்தையும் உணரவும் ஒரு நாள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், பகிரவும், மேலும் பல சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள். நம் முருகப்பெருமான் உங்கள் வாழ்வில் நலம் மற்றும் ஒளியை கொடுத்திருக்கட்டும். ஓம் முருகா. நன்றி.